நமஸ்காரம். ஐம் தனுஜா ஃப்ரம் பவர்ஃபுல் கைடன்ஸ். இன்றைக்கி நான் காளி அண்ட் கிருஷ்ணா ரிலேட்டட் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அ பெங்காலி ஸ்டோரி. கிருஷ்ணனும் காளியும் வேறு அவதாரம் இல்லை. தேர் ஒன் எனர்ஜி, மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி. ஏன்னா கிருஷ்ணரும் காளியும் ஒரே நாள் தான் அவதரித்தாங்க, அஷ்டமி அன்னைக்கு. கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம், அவங்க காளி ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. இது ஒரு ஸ்டோரி, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ராதா ராணியை சார்ந்த ஒரு ஸ்டோரி இது. ராதா ராணி உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் கன்சர்ட் ஆர் ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அப்போது ராதா ரொம்ப க்ளோஸ் டு கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணர் பண்ணுற லீலைகள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. அவர் வாசிக்கிற ஃப்ளூட்டில் இவங்க எப்பயுமே எல்லாரும், பசுலேருந்து எல்லா என்ன சொல்லணும், எல்லா கோபிகாவும் அப்படியே தன்னை மறந்து மெய் மறந்து அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது. அப்போது ராதா ராணியோட ஹஸ்பண்ட் பேர் அயான். அவங்களுக்கு அந்த மதர் இன்லா சிஸ்டர் இன்லா இருப்பாங்க. ரொம்பவும் சஸ்பீஷியஸான ரெண்டு லேடிஸ், ஜட்டிலா குட்டிலான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது, ராதா தினம் ராத்திரி எங்கேயோ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அயன் கிட்ட சொல்லுவாங்க. அவள் யாரையோ மீட் பண்ண போகிறா, நீ போய் கண்டுபிடி அப்படின்னு. அப்போது அயான் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராதா போகும்போது இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஆனால் ராதாவுக்கு ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லிடுவார், நீ வரும்போது கொஞ்சம் பழங்கள் பூங்கெல்லாம் எடுத்துகிட்டு வா, நீ பூஜை பண்ணுற மாதிரியே நீ வா அப்படிம்பார். அவங்களும் அது சரின்னு சொல்லிட்டு போவாங்க. கடைசியில் பார்த்தா அயன் என்ன பார்ப்பார் அப்படின்னா, காளியை பார்ப்பார். காளியை ராதா ராணி வர்ஷிப் பண்ணிகிட்ருக்க மாதிரி. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் டேக்கன் பை கிருஷ்ணா அண்ட் காளி. இந்த கிருஷ்ண காளின்ற அவதாரத்தை தான் அன்றைக்கி இவங்க பார்ப்பாங்க. இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் கிருஷ்ணரும் காளியை சார்ந்து இருக்குது. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஸ்டோரி அண்ட் ஃபாலோ பவர்ஃபுல் கைடன்ஸ்.